நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். இந்த அவுட்டோர் ஷூட்டிங் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. ப்ளீஸ். கோமா, do you love me? சொல்லு வெங்கட். உனக்கு தெரியும்ல. என்னன்னு சொல்லு. Yeah, I love you. Me too. Good night. Good night. Good night. Oh, good night. எப்போ பார்த்தாலும் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். இப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். ரொம்ப டயர்டாக இருக்கேன். நான் காலையில்னா ஷூட்டிங்க்கு போனேன். லேட் ஆச்சு, டைம் ஆச்சு. ஏய் வெங்கட், ப்ளீஸ் அப்படி சொல்லாதே. இட் ஹர்ட்ஸ். எனக்கு என்ன இருக்கு? ஏன்னா உனக்கு எப்போ நீ டயர்டாக நீ வெளியில் போய் வேலை செய்கிறல, நான் வீட்டில் இருந்தாலும் வேலை செய்கிறல, டயர்டாக இருந்தாலும் உனக்காக நேரம் ஒதுக்கி வைக்கிறல. ஷார்ட் அடிமா. ஐயா நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன். ஹலோ. ஹலோ கீதாவா? ஆமாம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா கொஞ்சம் கூப்பிடு. ஐயா தூங்கிட்டு இருக்காங்க. நான் வேணா போய் எழுப்பட்டுமா? சரி. இல்லை வேண்டாம், நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கூப்பிட்டுதா சொல்ல. சரிங்கம்மா. தரம் 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 தரம். வாவ், உங்களுக்காக உங்க ஃபேவரட் புடிங். பார்க்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னா சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்கும்? இது என்னோட சின்ன பெரிய குட்டிக்காக. அப்போ அம்மா குட்டிக்கு ஏதோ வேணும். சோ நீங்க நாளைக்கு பாம்பே போறீங்களா? ஆமா, அதனால தான் இன்னைக்கு நம்மளோட ஃபேவரட் புடிங். Hey, that's not fair. What's not fair, Soups? எவ்வளவு நாளைக்கு? ஆமா, எவ்வளவு நாளைக்கு? எவ்வளவு நாளைக்கு? சொல்லு எப்போ வர போற? Soups, come on. 3 நாளைக்கு. Hey, that's not fair, okay? 3 நாளைக்கா? ஏய் ஸ்ருதி, நம்ம ரெண்டு பேரும் எங்கயா போய்க்கலாம், ஓகே? என்ன சொல்ற? Yes, papa, good idea. ஹலோ. ஹே சுப்ரியா, என்ன போய் ஏர்போர்ட் சேர்ந்துட்டியா? இல்ல, டிராஃபிக் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓ காட், டைம் ஆச்சுல, சீக்கிரமா போ சொல்லு. யா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். போறதுக்கு மனசே வரல. நீ திரும்பி வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணு. I'll come and pick you up, okay? Okay. Hey வெங்கட், I love you. Bye. கோபால், டிராஃபிக் ரொம்ப இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் போகணும், இல்லாட்டி ஃப்ளைட் மிஸ் ஆயிடும். சரி. மாமா. நான் ஊர்ல இல்லைன்னா இப்படிதான் அமக்கலம் பண்றதா? ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. லக்கி யூ. அப்பா எங்க? மேல இருக்கறாங்க. அப்பா போய் சர்ப்ரைஸ் பண்ணலாமா? என்ன? ஓகே, குட் ஐடியா. யாரு? சுத்தி. அப்பா, கதை தர. என்னம்மா குளிச்சிட்டு இருக்கல? ஸ்ருதி ஒளிஞ்சுக்கோ.
எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் அப்பா ஹலோ சுப்ரியா வேண்டாம் இது பாரு நான் சொல்றது கேளு நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல வராது ஏய் நம்ம புருஷன் அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாமா சரி, நான் வெளிய போகும்போது நான் இந்த என்ன மாதிரி சொல்றேன்னு கேளு, நான் என்ன கேட்க சொல்றேன்னு முடியாது. புரிஞ்சுக்கோ. எதை புரிஞ்சுக்கிறது ஏன் வீட்ல இன்னொரு பொண்ணோட சரி எப்படி வெங்கட் அத இந்த பத்தி மாதிரி பேசாதன்னு சொல்றேன்ல எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு சூப்ஸ் கல்யாணத்துல இன்னொரு சான்ஸ் கிடையாது வெங்கட் சூப்ஸ் சூப்ஸ் இங்க பாரு நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டா ஐ லவ் யூ வேண்டாம் வெங்கட் இந்த 3 வார்த்தை சொல்றதுனால இப்ப நடந்தது எதுவும் மாத்த முடியாது இது சொல்றதுக்கு உனக்கு அருகதையும் இல்ல சூப்ஸ் என்ன தொடாதே என்ன தொடாதே வெங்கட் just leave me alone leave me alone நீங்க ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க நீ அப்படி பண்ணிருக்க கூடாது. எது நீ எப்படிப்பட்ட சமூகத்துல வாழ்றன்னு உனக்கே தெரியும். அப்படி இருந்து நீ ஏன் எல்லாத்தையும் எதிர்க்க விரும்புற? என்ன பேசுறமா பார்த்துக்கிட்டே சும்மா இருக்க சொல்றியா ஏமாத்திரவன் கூட வாழ சொல்றியா நீ நினைச்சா சரிப்படுத்திருக்கலாம். தன்னை மதிக்கிற எந்த பொண்ணுமே இது பொறுத்துக்க மாட்டாமா சொசைட்டி என்ன நினைக்கும்? ஸ்ருதி இதை எப்படி பாதிக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? டேம் தி பீப்புள் இது எனக்கு நடந்தது ஸ்ருதிக்கு புரியற மாதிரி எனக்கு விளக்க தெரியும் வெளி வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே உன் பிடிவாதத்தால தான் வந்தது. எங்க பேச்ச கேட்டிருந்தா இந்த கல்யாணமும் நடந்திருக்காது, இந்த கஷ்டமும் ஏற்பட்டிருக்காது. ஆனா ஓ மனசுல எப்ப பார்த்தாலும் வெங்கட் 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 இதானே இருந்தது. ஐ வாஸ் யங் அந்த வயசுல வெங்கட் எனக்கு ஹீரோவா தான் இருந்தா யூ நோ தட்மா என்னை ரொம்ப நுணுக்கமா புரிஞ்சுக்கிட்டுவேன் அவன்தான் காலேஜ் டேஸ்லேருந்து என் கனவுகளை நினைவாக்க எப்பவுமே என்கிட்டே இருந்து ஊக்கம் கொடுத்தது அவன்தான் For that I'm grateful to him. அவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீதான். இப்ப புரியுதா? நிஜத்தை தான் சொல்றேன் என்ன இருந்தாலும் ஹீஸ் மை ஹஸ்பண்ட் ஐ கான் ஸ்டாப் லவ்விங் ஹிம் ஓவர்நைட் எல்லாம் ஒருவேம் போல நாங்களும் பல மாற்றங்களுக்கு ஆளாயிருக்கோம் நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் கொண்டு வாழ்ந்தப்போ எங்கள் கல்யாணத்தை பற்றி தப்பாக நினச்சவங்க எண்ணம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனா இப்போ சொசைட்டி நினைச்சபடி தானே ஆயிடுச்சு. மா ஐ கேம் ஹியர் ஃபார் யுவர் சப்போர்ட். நான் பண்ணுற தப்பையும் குறையும் சுட்டி காட்டுறதா இருந்தா நான் இப்போவே கிளம்புறேன். அப்பா ஸ்ருதி தூங்கிட்டு இருக்கா, எழுப்ப வேண்டாம். நான் அவளை எடுத்துகிட்டு போகிறேன். ஏம்மா? அம்மாவே கேளுங்க. நான் ஏதாவது உதவி கேட்டிருந்தா மன்னிச்சிடுங்க. வாமா. வாழ்க்கையே நொந்த மாதிரி ஏன் பேசுற சுப்ரியா? ஏன் இவ்வளவு அவநம்பிக்கையா இருக்க? என்ன சொல்கிறீங்க? உன்னை காயப்படுத்தணுங்கிறதுக்காக எதுவும் சொல்லு சுப்ரியா. உன் மேல இருக்கிற அக்கறையினால தானே கேட்டேன். இது உனக்கு நடந்திருக்க கூடாது. எனக்கு கவலையா இருக்கு சுப்ரியா. We love you very much சுப்ரியா. தெரியும்பா எங்கேயோ தோத்துருக்கேன்னு தோணுது. இல்ல சுப்ரியா, இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கணும். யூ ஹேவ் டு ஹேவ் எ பாசிட்டிவ் அவுட்லுக். வெங்கட்டு கூட வாழ்ந்த நல்ல அனுபவங்களை மனசில் வச்சுக்க. மற்றவங்க உனக்கு துரோகம் பண்ணாலும் நீ அவங்களுக்கு நல்லதே பண்ணு. நீங்க இல்லாம நான் என்ன பண்ண முடியும்? நாங்க எப்பவும் உன் கூட இருப்போம் சுப்ரியா. யூ ஆர் a precious child. நீ ரொம்ப சின்ன பொண்ணு. போக வேண்டிய பாதை நிறைய இருக்கு. வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் இப்போ உன்னை ஒரு ஸ்ட்ராங் பர்சன் ஆக்கியிருக்கோம். எல்லாமே நல்லபடியாக முடியும். ட்ரஸ்ட் மீ.
ஸ்ருதி எங்கே சுப்ரியா? ஸ்ருதியை நான் அம்மா வீட்டிலே விட்டுட்டேன். அவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறனே தெரியல. இங்கே இருந்தா தினம் அவள் அப்பா பார்க்கணுன்னு அடம் பிடிக்கிறான். கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும். இங்கெல்லாம் சரியானதுக்கப்புறம் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன். 7 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த குடும்பத்தை உருவாக்க. எல்லாமே போச்சு. என்னோட குடும்பம், என்னோட வாழ்க்கை எல்லாமே. எங்க தப்பு நடந்துன்னு தெரியல சாரதா. ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? எல்லா நல்ல விஷயங்களும் இந்த கல்யாண வாழ்க்கையில் இருந்துச்சு. மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நாங்கள் சந்தோஷமா இருந்தோம். எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லாமே சதுரி போச்சு. எப்படி முடிச்சது வெங்கடால இது? எனக்கு, ஸ்ருதிக்கு, ஏன் அவனுக்கு கூட துரோகம் பண்ண எப்படி முடிச்சது? நீயே சொல்லு சாரதா, நான் என்ன பண்றது? Face it, Supriya. It's not going to be easy at all. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு நாம எதிர்பார்க்கறது இல்லை. இந்த மாதிரி சேலஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில் புது அர்த்தத்தையே உருவாக்குது. இந்த பிரச்சனையை நீ தைரியமா சமாளிக்கணும் சுப்ரியா. ஸ்ருதிக்காக, உன் வாழ்க்கைக்காக, உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக, எல்லாத்தையும் விட உன் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கைக்காக, இதெல்லாம் நம்ம நன்மைக்காகன்னு நம்புவோம். ஹலோ சுப்ரியா, நான் சாரதா பேசுறேன். நான் சுப்ரியா கிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணும். அவ யார்கிட்டயும் பேச விரும்பல. ப்ளீஸ், இது முக்கியமான விஷயம். யார் பேசுறது? தேவ். நான் பேசுறேன். ஹலோ. எப்படி இருக்க சுப்ரியா? பரவாயில்ல. என்ன விஷயம் சொல்ல? வெங்கட் உன்னை பார்க்கணும்னு சொன்னான். முடியாது. ப்ளீஸ் சுப்ரியா, அவன் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கான். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஒரே ஒரு தடவை அவன் கூட பேசு. ப்ளீஸ் சுப்ரியா, ப்ளீஸ். முடியாதுன்னு மட்டும். சரி. தேங்க்யூ சுப்ரியா. எப்போ மீட் பண்ணலாம்? நாளைக்கு முடியுமா? 7 மணிக்கு மேலே நான் வீட்டில் தான் இருப்பேன். ஓகே. குட் நியூஸ். என்னவா இருக்கும்? ஒரு புதிய ப்ராஜெக்ட்? ஆமா. ஆஹா. அப்போ இந்த தடவை எத்தனை நாள் வெளில போக போகிறேன்? 5 நாளா 10 நாளா? 10 மாசம். ஷார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணி போட்டுருக்கேன். 10 மாசம் வீட்டை விட்டு வெளில போறியா? அதுக்கு நீ தான் காரணம். ஏய் சூப்ஸ், என்ன சொல்ற? யா கண்டினியூ. ஏய் நான் கார் சூப், பட் டோன்ட் டெல் மீ. எஸ். ரியலி? காட். ஒரு ஜூனியர் வெங்கடா இருக்கலாம். or a junior Venkateshwari. யா. Soups, I love you. சூப்ஸ் என்ன பண்ற சின்ன குழந்தை? நீ கால் வச்ச இடத்துல நானும் கால் வச்சு நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நான் உன் பின்னாடியே இருக்கணும். அதுக்கு என் பக்கத்தில் நடந்த நல்லா இருக்காது. இல்ல, நீ என் பக்கத்தில் நடக்கிறது தூக்கிட்டு நடக்கிறது எனக்கு எப்படி சுகமா அதான் முடியாதுன்னு சொன்னேன்ல சார். அவங்க தான் சீஃப் கெஸ்ட்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். அவங்களால சீஃப் கெஸ்டா வர முடியாது. நான் உங்க புருஷன், எனக்கு தெரியாதா? சார் டேட் கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்க தான் இன்னைக்கு ஃபோன் பண்ண இன்னைக்கு சொன்னாங்க. முடியாது. சார் நாளைக்கு நாளைக்கு முடியாது, அடுத்த வாரம் முடியாது, அடுத்த மாசம் முடியாது. யார் வெங்கட்? யாரோ சீஃப் கெஸ்டா. நான் தான் உங்களை நான் முடியாதுன்னு சொன்னேன். இட்ஸ் a waste of time. பட் வெங்கட், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன சொன்ன? கல்யாணம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல காரணம் சொல்லு. Because I love you and I love you and நீ என்ன லவ் பண்றல. அதை விட ஜாஸ்தி என் வாழ்க்கையே நீதான் வெங்கட்.
I'll just go out for a smoke. சுப்ரியா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. தெரியும். தேங்க்யூ. ஸ்ருதி எப்படி இருக்கா? பரவாயில்ல, உன்னை பற்றி அடிக்கடி கேட்குறான். நான் கூட எப்பவுமே அவளை நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒன்றையும் தான் சுப்ரியா. அப்படியா? ப்ளீஸ் சுப்ரியா, நான் பண்ணது தப்பு தான், எனக்கு தெரியும். ஐம் வெரி சாரி. இந்த ஒரு வாரமாக நான் படுற நரக வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். நல்லது. என்ன இருந்தாலும் நான் ஒரு சாதாரண மனுஷன் தானே. ப்ளீஸ் சுப்ரியா. விடு, கை விடு வெங்கட். சுப்ரியா, என்ன வெங்கட், நான் இப்போ என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறேன்? எனக்கு ஒரு சான்ஸ் கொடு சுப்ரியா. இனிமே இது மாதிரிலாம் நடக்காது. எல்லாம் சரியாயிடும். ஐ ப்ராமிஸ் யூ சுப்ரியா. வெங்கட், ப்ளீஸ் மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீ வேற அடிக்கடி ஊர்ல இல்லை. அந்த பொண்ணு எப்படி அது தப்பு நடந்துருச்சு? இந்த 7 வருஷம் சந்தோஷ வாழ்க்கையை இவ்வளோ சீக்கிரமா தூக்கி எறிஞ்சிடாத. லெட்ஸ் ட்ரை டு மேக் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஓகே வெங்கட், நீ இவ்வளோ தூரம் தப்பை ஆக்செப்ட் பண்ணிக்கும் போது நானும் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். உன் ஃப்ரெண்ட் ராகுல், நானும் அவனும் ஒரே ஒரு ராத்திரி தான். It didn't mean anything. I knew it. I knew it all along. எனக்கு தெரியும். நான் அப்பவே நினைச்சேன் இப்படி ஏதாவது இருக்கும். உன் ட்ரெஸ், உன் சிரிப்பு, உன் பேச்சு, nothing but a cheap woman. உன் அவுட்டோர் ஷூட்டிங்லாம் இதுக்கு தான் இல்லை. ராகுல் மாதிரி இன்னும் எத்தனை பேர் சொல்லு. Did you have a good time, Supriya? That's it? அப்போ என் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்திருக்கேன் நீ. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வெங்கட். இவ்வளோ வெறுப்பு உனக்குள்ள வச்சுட்டேன். எப்படி 7 வருஷம் என் கூட குடும்பம் நடத்த முடிஞ்சது? எதுக்கு இந்த வெளி வேஷம்? நான் சொன்ன ஒரே ஒரு சின்ன போய் உன் மனசுக்குள்ள இருந்த அத்தனை உண்மைகளையும் வெளியில கொண்டு வந்துடுச்சு பாரு. நான் சொன்னது போய் தான். நான் மட்டும் மனசு வச்சிருந்தா இந்த மாதிரி 1000 சான்சஸ் எனக்கு கிடைச்சிருந்திருக்கும். ஆனா நான் உன்ன மாதிரி பலவீனமானவள் இல்லை. உனக்கு ஒன்று சொல்லட்டா? உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. நீ அத்தனையோ இழந்துட்ட. உன் பொண்டாட்டி, உன் குழந்தை, உன் குடும்பம், ஏன் உன் மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்ட. ப்ளீஸ் போ வெங்கட். இங்கிருந்து மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில இருந்தேன். கெட் அவுட்.